முருகப்பெருமானுக்கு ரொம்பவே முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றாக பார்க்கப்படுவது தான் இந்த பங்குனி உத்திர திருநாள். ஏப்ரல் 11ஆம் தேதி வரக்கூடிய பங்குனி உத்திர திருநாளுக்கு 6 நாள் விரதம் நாளை ராம நவமியிலிருந்து ஆரம்பிக்கணும். தொடர்ந்து 6 நாட்கள் இந்த 6 விஷயங்களை செய்தாலே போதும், மிக சிறப்பான பலனை நம்ம பெற்றுக்கலாம். நடத்தவே முடியாத காரியத்தையும் மிக சுலபமாக நடத்தி முடிப்பார் எம்பெருமான் முருகப்பெருமான். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. 2025ஆம் ஆண்டில் பங்குனி உத்திர திருநாள் ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. ஏப்ரல் 10ஆம் தேதி பகல் 2:07 மணிக்கு துவங்கி ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4:11 மணி வரைக்கும் இந்த உத்திர நட்சத்திரம் இருக்குது. ஆனால் ஏப்ரல் 12ஆம் தேதி காலை 4:13 மணிக்கு துவங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி காலை 6:03 மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்குது. இருந்தாலும் பார்த்தோன்னா பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் விரத நாள் அப்படிங்கிறதுனால உத்திர நட்சத்திரம் வரும் ஏப்ரல் 11ஆம் தேதியை தான் நம்ம பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கிட்டு அந்த நாளில் நம்ம விரதம் இருப்பது மிக மிக சிறப்பு அப்படின்றது உண்மை. பங்குனி உத்திர நாளில் முக்கியமாக 6 விஷயங்களை நம்ம செய்யணும். முருகப்பெருமானோட அருள் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த 6 விஷயங்கள் செய்வதற்கு நாளை ராம நவமியிலிருந்து நம்ம ஆரம்பித்து அதிலிருந்து 6 நாட்களை கணக்கில் எடுத்தோன்னா 11ஆம் தேதி பங்குனி உத்திரம் வருது. இந்த 6 நாட்களும் இந்த 6 விஷயங்களை கண்டிப்பாக நம்ம செய்யணும். அப்படி செய்ய வேண்டிய 6 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விரத நாள் தான் இந்த பங்குனி உத்திர திருநாள். அதாவது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணையும் நாளை தான் நம்ம பங்குனி உத்திரமாக கொண்டாடுறோம். நிறைய தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாளாக இந்த பங்குனி உத்திரம் கருதப்பட்டாலும் கூட தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய நாளாக முக்கிய விரத நாளாக பார்க்கப்படுவது தான் இந்த பங்குனி உத்திர திருநாள். இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்தோன்னா, அதிலும் இந்த 6 நாட்கள் இந்த 6 நாள் விரதம் இருந்தோன்னா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது, நிகழவே நிகழாது அப்படின்னு நம்ம நினைத்த காரியத்தை நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார் எம்பெருமான் முருகப்பெருமான். சிவபெருமான், பார்வதி தேவி, மீனாட்சி சுந்தரேஸ்வரர், ஸ்ரீராமர், சீதா, முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் இப்படி திருமணங்கள் நடைபெற்றது இந்த பங்குனி உத்திர நாளில் தான் அப்படிங்கிறது புராணங்களில் கதை சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ஆண்டாள் ரங்கநாதரோடு ஐக்கியமான தினமும் இந்த பங்குனி உத்திர திருநாளில் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் எந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் அப்படிங்கிறதும், திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த நாளில் விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மிக விரைவாக திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறதும் உண்மை. இந்த அற்புதமான பங்குனி உத்திர நாள் ஏப்ரல் 11ஆம் தேதி வரக்கூடிய இந்த நாளுக்காக நாளை ராம நவமி ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்தே இந்த 6 நாள் விரதத்தை நம்ம கடைப்பிடிக்கலாம். இந்த 6 நாட்களும் கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டியது 6 விஷயங்கள் செய்யணும். அதில் முதலாவதாக விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பங்குனி உத்திரம் அன்னைக்கு கோவிலில் நடைபெறும் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை நம்ம இந்த 6 நாட்களும் தயார் பண்ணி சேகரித்து வைக்க நம்ம பழகிக்கணும். அபிஷேகத்துக்கு தேவையான பால், தேன், தயிர், அதுக்கப்புறம் அபிஷேகத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதோ பஞ்சாமிர்த அபிஷேகம், திருநீர் அபிஷேகம், இந்த மாதிரி பொருட்களை சேகரித்து அதை நம்ம வைக்க ஆரம்பிக்கலாம். தெய்வங்களோட மனம் குளிர்ந்து நம்ம வேண்டும் வரங்களை அளிப்பார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை. தெய்வ அபிஷேகங்கள் செய்வதால் கர்மாக்கள் பாவங்களிலிருந்து நம்ம விடுபட்டு மறுபிறவி இல்லாத நிலை ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை. 6 நாள் விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய மந்திரங்கள், இந்த மந்திரத்தை அந்த 6 நாட்களும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த அற்புதமான 6 நாட்களும் நாளை ராம நவமியிலிருந்து ஏப்ரல் 11ஆம் தேதி வரக்கூடிய இந்த 6 நாட்களும் முருகப்பெருமானுடைய மந்திர ஜபங்கள்,
புனித நூல்களை வாசிப்பது, தெய்வீக கதைகளை கேட்பது புண்ணியமான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னும், குறிப்பாக திருப்பாவை, திருவம்பாவை, கந்த புராணம் இந்த மாதிரி தெய்வீக நூல்களை படிப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான விஷயம். இந்த 6 நாட்களும் கண்டிப்பாக இந்த 3 விஷயங்களை படிப்பது மிக மிக சிறப்பான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது, இந்த 6 நாட்களும் கண்டிப்பாக நம்ம விரதம் இருக்கும் பொழுது அசைவ உணவுகளை சாப்பிடாம தெய்வீக உணவுகளை எடுத்துக்கொண்டு முருகப்பெருமானை மட்டுமே எப்பொழுதும் மனதில் நினைத்து இந்த விரதத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நாளை ஏப்ரல் 6ஆம் தேதி இந்த விரதத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கிறவங்க எடுத்துப்பாங்க, அல்லது பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு நாங்கள் விரதத்தை கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்க தாராளமாக கடைப்பிடிக்கலாம். அவங்கவுங்க உடல் நலத்தை கருதி இந்த 6 நாள் விரதம் இருப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பு. விரதம் இருந்து தான் முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மனதால முருகப்பெருமானை நினைத்து இந்த 6 நாள் விரதம் இருப்பது மிக சிறப்பான பலன். அதே போல் இந்த 6 நாட்களும் தானம் கொடுப்பது மிக மிக அற்புதமான விஷயம். தானம், அன்னதானம் கொடுப்பது, வஸ்திர தானம் கொடுப்பது, இப்படி நமக்கு என்னென்ன தேவைப்படுபவர்களுக்கு நம்மால் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு தானம் கொடுப்பது மிக மிக சிறப்பு. அதே போல் வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நீர்மோர் பந்தல் அமைப்பது, பானகம் விநியோகம் செய்வது, இந்த மாதிரி விஷயங்களை செய்து முருகப்பெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா, விரதம் இருந்து முருகப்பெருமானை நோக்கி மந்திர ஜபம் செய்வது அப்படிங்கிறது இந்த ஒரு மிக சிறப்பான நம்ம விரதம் இருக்கும் பொழுது உடலும் மனமும் தூய்மையாகி நம்மால் தெய்வத்துடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அப்படிங்கிறதுனால இந்த 6 நாட்களும் எம்பெருமான் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருப்பது மிக மிக சிறப்பு. காலையில் முருகப்பெருமானை நினைத்து தீபமேற்றி வழிபாடு செய்வது, ஒருவேளை உணவு அருந்துவது, அப்படி இல்லைன்னா பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதத்தை இருப்பது, தினமுமே கோவிலுக்கு போய் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் பார்த்தோன்னா பங்குனி உத்திர திருநாளன்னைக்கு காவடி எடுப்பாங்க. இப்படி காவடி எடுப்பது பங்குனி உத்திர திருநாளில் சில பேரால் முடியாத காரியமாக இருந்தது அப்படின்னா இந்த 6 நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் முருகப்பெருமானை நினைத்து காவடி எடுப்பது மிக மிக சிறப்பு. இப்படி முருகப்பெருமானுக்காகவே இருக்கும் அந்த பங்குனி உத்திர திருநாளன்னைக்கு முருகப்பெருமானுக்குரிய ஆசிர்வாதத்தை முழுமையாக நம்ம பெற்றுக்கொள்ளும் அப்படின்னா இந்த 6 விஷயங்களை தவறாமல் கடைப்பிடித்து முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் கோவிலுக்கு போவது மிக மிக நல்லது. இந்த 6 நாட்களும் தவறாமல் முருகப்பெருமான் கோவிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சிவன் கோவில் அல்லது பெருமாள் கோவில், எந்த கோவிலாக இருந்தாலும் ஆலய தரிசனம் இந்த 6 நாட்களும் கண்டிப்பாக செய்ய வேண்டியது. நாளை ராம நவமியிலிருந்து ஆரம்பித்து ஏப்ரல் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு வழிபாடு, இந்த ஒரு விரதத்தை மந்திர ஜபம் செய்வது, தானம் செய்வது, அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை கோவிலுக்கு வாங்கி கொடுப்பது, தினமும் ஆலய தரிசனம் செய்வது, இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடித்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் எல்லா வளநலங்களையும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.